தமிழகத்தை முழுவதுமாக தாக்கியுள்ள கனமழை. சில மாவட்டங்களில் வெள்ளம், சில இடங்களில் மக்கள் அச்சம். இந்த மழை இன்னும் எத்தனை நாள்கள் நீடிக்கும்? எந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? முழு விவரம் இப்போ பார்க்கலாம். Hi friends, welcome to Tamil Chennai Politics channel. Like, share, comment, subscribe my channel. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. சில பகுதிகளில் 15 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. கடலோர பகுதிகளில் உள்ள மக்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததாவது, வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த அழுத்தம் அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக மாறக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கனமழை தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளிகள் சில இடங்களில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. சாலைகள் நீரில் மூழ்கி வாகன போக்குவரத்துக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தண்ணீரில் மூழ்கி 2 உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. விவசாயிகளுக்கு இந்த மழை இருவேளை கூலி. சிலர் பயிர்களுக்கு நன்மை என்று சொல்கிறார்கள். சில இடங்களில் பயிர்கள் வெள்ளத்தில் சேதமடைந்துள்ளன. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் சம்பா வயல்கள் வெள்ளத்தில் ஆழ்ந்துள்ளன. இந்த மழை, புயல் நேரங்களில் அரசியல் கட்சிகள் மக்கள் உதவிக்காக வெளியில் வருகிறார்களா என்பதுதான் இப்போதைய பெரிய கேள்வி. விஜய் தலைமையிலான டிவிகே கட்சி இந்த நேரத்தில் எங்கு செயலில் இருக்கிறது என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. அடுத்த 3 நாட்களில் மழை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் இருக்கும் மாவட்டத்தில் மழை நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தமிழ் சினி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.